அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. 2025ஆம் வருடம் அனைவருக்கும் ஒரு மிகச்சிறப்பான ஆண்டாக அமையுங்க. நம்ம சிவகிரி கேட்டில் ஃபார்ம் வீடியோ பதிவுகளில் இன்று நல்ல தரமான 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு பதிவுமே நல்ல தெளிவாக நியூ இயருக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம எடுத்துகிட்டு வந்து பதிவாக இன்றைக்கி போடுறோம். மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம தினமும் மத்தியானம் 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே போடுற வீடியோக்களை அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுங்க. எங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு அவசியம் வளர்க்க அனைவரும் ஒரு முயற்சியை கையில் எடுப்போங்க. எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாக இருக்கலாம், எந்த சந்தையில் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு நாட்டு மாடு இருக்கிறத அவசியம் உறுதிப்படுத்திக்கங்க. முதல் பதிவாக ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை பதிவு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிடாரி கன்றும் இது கூடவே இன்னொரு பதிவு விட்டு இன்னொரு பதிவில் காளை கன்று வருங்க. ரெண்டுமே ஒரே கட்டுத்தரையில் 2 வெவ்வேறு மாடுகளுக்கு பிறந்த நல்ல காளைகள் மூலிமா இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கிடாரி கன்று ஒன்று, காளை கன்று ஒன்றுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மயில கிடாரி கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 26,000 ரூபாய்ங்க. ரெட்டத்திமிழுங்க, ரெட்டநாடி உடம்பு, நல்ல பால் வர்க்கம். தாய்மாடு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2 to 3, சாயங்காலம் 2 லிட்டர் கறந்த மாடுங்க. வயிறு தொங்கல் இல்லை, குதிரை உடம்பு, நல்ல முக அமைப்பில் தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க. விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. வயது பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதங்கள் இருக்கும். சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டுட்டு கூகுள் பே, ஃபோன்பே, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எதில் வேணாலும் ஒரு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. மாடு உங்கள் வீட்டுக்கு, கன்றுக்குட்டி உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய 4 மாதம் முடிந்து 5வது மாதம் சினை தொடங்கக்கூடிய சினை உறுதி செய்யப்பட்ட பெருங்கூட்டு காங்கேயம் பால் மயிலை மாடுங்க. ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. சினை 4 to 5 மாதம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 3, சாயங்காலம் 2.5, 5 படி பால் கறக்குங்க. நல்ல பெருவட்டான மாடு. நரம்பு தாரை பார்த்திங்கன்னா பெருவர்களோட பெருசாக இருக்குங்க. பால் நரம்பு தாரை. ஏன்னா பால் நரம்பு தாரைங்கிறது நாட்டு மாடுகளில், கலப்பின மாடுகளுக்கு குறிப்பாக பார்த்து வாங்குவாங்க. நாட்டு மாடுகளில் ஒரு சில மாடுகளுக்கு மட்டும்தான் நல்ல வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு தரமான மாடு. 4வது ஈத்துங்க. 4 to 5 மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு காலையில் 3, சாயங்காலம் 2.5 வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க. ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது. அந்த மாடு பால் வற்றும்போது இன்னொரு மாடு நமக்கு கறவைக்கு வரணும். வாங்கக்கூடிய மாடு நல்ல பெருவெட்டு மாடா, அளவு லட்சணமான மாடா, கால் அணைக்காத மாடா, பாலும் அதிகமாக இருக்கிற ஒரு காங்கை மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. மாடு பால் மயிலை நேரத்தில் தான் இருக்குங்க. நிறைசனை ஆனாலும் கண்ணு போட்டாலும் அந்த கருக்காய்ங்கிறது ஏறாதுங்க. நல்ல முகம்ங்க. கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பு. மடிகால் சுத்தம், அருமையான மடிகால் சுத்தம்ங்க. நல்ல நரம்பு தாரையில் இருக்குதுங்க. இந்த தரமான சினை உறுதி செய்யப்பட்ட காங்கேயம் மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. ஏன்னா காங்கேயத்தில் பால் வர்க்கமான மாடுகள்ங்கிறது எண்ணிக்கை ரொம்ப குறைவுதானுங்க. அப்படியே பால் வர்க்கமான மாடுகள் கிடைத்தாலும் அது கால் அணைக்காத மாடாக இருக்கணும், நல்ல சைஸில் இருக்கணும், முகக்கூறாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. தெளிவாக இருக்குதுங்க. பற்களும் மிக அருமையாக இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 10 மாதங்களான மயிலை காளை கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணு, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லைங்க, நல்ல கூறுவாரான உடல் அமைப்புங்க. குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் வீடியோ பதிவில் முதல்ல போட்டிருக்கிற கிடாரி கண்ணும் இரண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே கட்டுத்தரையில் இருந்தது தானுங்க. ரெண்டுமே நல்ல கூறுவாரான கன்றுகள். உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா காங்கேயத்தில் ஒரு காளை கிடாரி கன்று ஜோடி வாங்கி விடணும். தைப்பொங்கலுக்கு காங்கேயத்தில் நல்ல ப்ரீடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். 2ற்கும் குடல் புழு நீக்கம் செய்து கொடுக்குறோங்க. கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம். தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷனை நம்ம போட்டு அனுப்பி விடுறோங்க. அடுத்தது 2 மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் செய்யணும். அப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சியாக செஞ்சால் போதுங்க. நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயில கண்ணுங்க. அதே சமயம் நல்ல சூட்டிப்புங்க. ரேஸுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு, இல்லை இனவிருத்திக்கு
என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் இந்த பக்குவத்தில் வாங்கி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். நல்ல மாடாக வந்து சேருங்க. உடம்புல ரெட்டை நாடி உடம்பா ரெட்டை திமிலாக வரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், குடல் புழு நீக்கம் கரெக்டாக பண்ணணும். அடுத்தது 2 நேரம் அடர் தீவனத்தை கரெக்டாக கொடுக்கணுங்க. கன்றுகள் வந்து சரியாக சாப்பிடுதாங்கிறதையும் உறுதிப்படுத்தணுங்க. மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு 200 கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க. அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ள கொஞ்சமாக தவிடு, ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை, 10 கிராம் கல் போட்டு பெசர்னாப்பில் ஒரு உருண்டையாக வச்சிங்கனாலே நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க. மாலை நேரம் ஒரு உருண்டை, காலையில் நேரம் ஒரு உருண்டை, பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிட்டிங்கனாலே கன்றுகள் ஒரு துளியோடு இளைக்காதுங்க. ஒரு 1.5 வயசுக்கு மேலே பருத்தி கொட்டை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல கால் ஊக்கத்தோடு வளர ஆரம்பிச்சிருங்க. இந்த தரமான காங்கேயம் மயிலை காளை கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. காளை கன்று கிடாரி கன்று 2 வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லு 2வது ஈத்து கிர் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கன்று, கிடாரி கண்ணுக்கு 60 நாட்கள் ஆகுதுங்க. சிந்து கன்று, கிடாரி கண்ணுங்க. அதாவது சினை ஊசி போட்டிருக்கிறாங்க, ஹெச்எஃப் ஊசி போட்டதுனால கிராஸ் ப்ரீடாக கன்று போட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இளம் பொருள் மாடுங்க. மாடு வந்து இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க. அதனால் வந்து நம்ம ஏற்கனவே கறந்து பார்த்து தான் இங்கே கொண்டு வந்ததுனால கறக்கிற மாதிரியான வீடியோ பதிவு போடலை. கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கும். ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு 6 பல்லு, ப்ரீடு கிர் ப்ரீடுங்க. கன்று மட்டும் ஹெச்எஃப் கன்று, கிடாரி கண்ணுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குது. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3, சாயங்காலம் 3, ஒரு 6 லிட்டர் பால் நம்ம கறந்துக்க முடியுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணணும். இளம்பொருள் மாடாக இருக்கணும். நல்ல காம்போர்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடு. 6 பல்லுங்க, 2வது ஈத்து கிர் மாடு. கண்ணுக்குட்டி மட்டும் 2 மாதம் ஆகுது. ஹெச்எஃப் கன்று, கிடாரி கண்ணுங்க. கால் அணைக்க வேண்டாம். காலையில் 3, சாயங்காலம் 3 பால் கறந்துக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. ஹெச்எஃப் கன்று அப்படிங்கிறதுக்காக அது விலை போகாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி அதிகமாக சந்தைகளில் விற்பனை செய்கிற கால்நடைகளில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாடுகள் தானுங்க. அதனால் காளை கன்றாக இருந்தாலும் கிடாரி கன்றாக இருந்தாலும் காங்கைங்கன்று, காலக்கன்று, கிடாரி கன்று எதுவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நம்ம பால் வற்றும்போது குடல் புழு நீக்கம்லாம் செஞ்சு அந்த கண்ணை எப்படி உருப்படி பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்தான் விலைங்க. குறைஞ்சபட்சம் 10,000ங்க. அதிகபட்சம் வந்து 20,000க்கு நம்ம விற்கலாம், 5,000க்கு நம்ம விற்கலாம். குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி தவிடு வச்சு பழக்கி கண்ணை நல்லா பக்குவம் பண்ணிங்கனாலே போதுமானது. நாளைக்கு வந்து மாடு ஒரு 10 மாதம் ஆகும்போது ஹெச்எஃப் கிடாரி கன்றுகளுக்கு நல்ல விலை கிடைக்குதுங்க. மாடு வந்து நீங்கள் பக்குவமாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் வந்து 10 ஈத்து வரைக்கும் கூட தெளிவாக வச்சுக்கலாம். ஏன்னா 6 பல்ல இளம் பொருளாக இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, 2வது ஈத்துங்க, மயில மாடு. 15 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. தலையீத்தில் 1.5 1.5 3 லிட்டர் பால் பீச்சிருக்காங்க. இப்போது 2ஆம் ஈத்துங்க. சீம்பால் மாதிரி இப்போ தான் வந்து ஒரு 7-8 நாள் ஆகுதுங்க. ஒரு வயதான பெரியவங்க தான் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இப்போவும் வந்து ஒரு காலையில் 1.5, சாயங்காலம் 1 அந்த மாதிரி மட்டும் பீச்சிட்டு கண்ணுக்கு விட்டுட்டுருக்குறாங்க. நல்லா தாலி வச்சா இந்த ஈத்தும் 2 1.5க்கு கொண்டு வரலாம். குறைஞ்சபட்சம் 1 1.5 பீச்சலாம். 4 பல்லு, 2வது ஈத்து, கிடாரி கன்று, கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 3 லிட்டர். காங்கை மாடு கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம். பால் கறக்கிற வீடியோ வேணால் நாளை பதிவில் போடப்படுங்க. ஏன்னா நம்ம வாங்கின இடத்துல கறந்து பார்த்து கொண்டு வந்ததுனால அதனுடைய பதிவு எதுவும் போடலை. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. காங்கை மாடு பல்லு பாக்கியில் கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, பால் பல்லில் இருந்து இப்போ தான் வந்து 2 பல் விழுந்து முளைக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு கன்று, கிடாரி கன்று போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. பாலுக்கு இப்போ ஒரு ஆள் முன்னாடி நின்றுக்கிட்டு கால் அணைச்சி பழக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இளம் மாடு கன்று வந்து காராம்பசு கன்று, கிடாரி மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஒரு தலையீத்து கிடாரி காராம்பசு கிடாரி கண்ணோட கண்ணுக்கு மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தத்தில் இருக்குது. பாலுக்கு பழக்கிட்டு இருக்கிறோங்க. ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு கண்ணை ஊட்டும்போது காலை அணைச்சிட்டு காம்புகளுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே ஒரு 4 பேர் கறக்கும்போது மாடுகளுக்கு அந்த மடிக்கூச்சம் குறைஞ்சிரும். அதே மாதிரி மடியில் வந்து தண்ணி வந்து லைட்டாக அடிச்சுடும்போது அந்த மடிக்கூச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கறவைக்கு இயல்பாக மாறிக்குங்க. எல்லா ஈத்து மாடுகளுமே தலையீத்தில் யாரோ ஒருவரால் மெனக்கெட்டு ஒரு வாரமோ 10 நாளோ 2 நாளோ 3 நாளோ அது பழக்கப்படுத்தப்பட்டதுனால தான் இன்றைக்கி நாட்டு மாட்டு இனங்கள்ங்கிறது இருக்குதுங்க. அதனால் தலையீத்துங்கிறதுல எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க. இறங்கினோன்னையுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறோம். கன்று வந்து காராம்பசு கன்று, கிடாரி கண்ணுக்கு மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு தலையீத்தில் காங்கேயங்கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பாக இருக்குங்க. பாலோட அளவீடு வந்து இந்த ஈத்து வந்து நம்ம காலையில் 1, சாயங்காலம் 1 எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 1.5 to 2, சாயங்காலம் 1.5 வரைக்கும் எதிர்பார்க்கலாமுங்க. ஏன்னா கன்று அருமையான கன்று, காராம்பசு கன்று, கிடாரி பால் பல்லிருந்து இப்போ தான் 2 பல்லே முளைக்குதுங்க. அதாவது பல் போடாமையே சினைக்கு சேர்த்திட்டாங்க. அதனால் வந்து இப்போ கன்று போட்டிருக்குதுங்க. காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணதுனால காராம்பசு கன்று, கிடாரி போட்டிருக்குது. லோ பட்ஜெட்டில் 2 பல் இளம் பொருளாக கிடாரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யுங்க. விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கு தார் பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த ஒரு குட்டை மாடுங்க. மாடு வந்து அளவான மாடு தான். ஆனால் தஞ்சாவூர் மாட்டுக்கு தார் பார்க்கர் செனை ஊசி போட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து முகம் பார்த்திங்கன்னா தார் பார்க்கர் மாதிரியும், உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் குட்டை மாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அளவான இதில் இருக்குதுங்க. கண்ணுக்கு மீண்டும் வந்து தார் பார்க்கர் செனையூசி போட்டதுனால கன்று கிடாரி வட இந்திய கன்று தான் தெளிவாக போட்டிருக்குதுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று நல்ல அருமையான கன்று, வட இந்திய கன்று, கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, தார் பார்க்கர் தஞ்சாவூர் குட்டை கிராஸ் மாடு. கன்று வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தார் பார்க்கர் செனையூசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுக்கு 10 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காலையில் 3, சாயங்காலம் 3 ஒரு 6 லிட்டர் பால் தெளிவாக பீச்சிக்கலாமுங்க. பூங்காம்புங்க, பைப்பில் வர்ற மாதிரி வரும். நீங்கள் உட்காந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து ரொம்ப சௌரியமாக பொறுமையாக நீங்கள் கறந்துக்கலாமுங்க. எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. 3ஆம் ஈத்து மாடு, வட இந்திய கன்று, கிடாரி கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 3, சாயங்காலம் 3 ஒரு 6 லிட்டர் பால் பீச்சலாம். மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு நல்ல தரமான மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. காம்பு வந்து ரொம்ப பூங்காம்பு. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருந்தமிழில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. நமக்கு பால் தான் பிரதானம். கிடாரி மாடாக வேணும், கால் அணைக்காத மாடாக வேணும், பூங்காம்பில் இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், ஆண்கள் பெண்கள் கறக்கணும், உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கணும், அந்த மாதிரியான தரத்தில் மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான மாடுங்க. வந்து 2 நேரம் நீங்கள் திருப்தியாக கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து திருப்தியாக உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஊர்லேருந்து உங்கள் ஊர் 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுத்துருவோங்க. கறக்கிற வேகம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க. தமிழ் அப்படி பைப்பில் வர்ற மாதிரி சல்லுன்னு வந்துகிட்டே இருக்குங்க. கன்று அருமையான கன்று, கிடாரி மாடு கோணத்தில் ரொம்ப தங்கமான மாடு. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள், வந்து கூட கறந்து பாருங்கள். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க.